உயர்ந்த உள்ளங்களான சிம்மராசி பிள்ளைகளே, உயர்ந்த உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளங்கள்லாம் யாருக்குமே கிடைக்காது. கொடுக்கிற மனசு, கெடுக்கிற மனசு கிடையாது. எல்லாருக்கும் இந்த என்னதான் நினச்சி இந்த கிரக நிலைகள் எல்லாம் கொண்டு போனாங்கன்னு தெரியாது. சிம்மத்துக்கு சிம்பிளே சிங்கம் தான் வச்சுருப்பாங்க. எதை நினச்சி சிங்கம் வச்சாங்கன்றது இன்னை வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சிங்கம் இருக்குது அப்படின்னா அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அசிங்கப்படுத்துபவர்களை கண்டாலும் விட முடியாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அதனால தான் சட்டுன்னு சிம்மத்துக்கு கோபம் வரும். அதனால தான் சிம்மராசிக்காரவங்க பெரும்பகுதி அவங்க எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கூட்டத்தில் இருக்கணும், இல்லைன்னா தனியாக இருக்கணும், ரெண்டில் ஒன்று. இப்போ எப்படி குழப்பமாக இருக்கா? எப்படின்னா கூட்டத்தில் இருக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு நிறைய அவங்களுக்கு பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு 2 பேர் 3 பேரோட சிம்மராசியால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அது மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது ஒன்று ஃபீலிங்ஸுக்கு போயிடுவாங்க, அப்புறம் தனிமைக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா சண்டை வந்துடும். 10 பேரோடு இருந்தால் தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரால டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க, யாரால துன்பத்துக்கு ஆளாகிறாங்க? சிம்மராசிக்காரர்கள் அவங்க என்ன மாற்றிக்கிட்டு அந்த டிப்ரெஷன் துன்பத்திலேருந்து விடுபடலாம், அவங்க எதில் கவனமாக இருக்கணும்? சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, எந்த ராசிக்காரர்களாக டிப்ரெஷன் ஆகிறாங்க, துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, அவங்களுக்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன, இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால சிம்மராசிக்கார குழந்தைகளோடு பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி. முதல்ல யாரால் காயப்படுத்தப்படுகிறார்கள், யாரால் டிப்ரெஷனுக்கு ஆளாகப்படுகிறார்கள், யாரால் துன்பத்துக்கு ஆளாகப்படுகிறார்கள், எது மாதிரி சம்பந்தப்பட்ட மனிதர்கள் சிம்மத்தை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா, முதல்ல விமர்சனம் பண்ணுறவங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. ஏண்டா வாழ விட மாட்டீங்க, ஏண்டா வாழ விட மாட்டீங்க, சும்மா போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் வாழ மாட்டீங்க, மற்றவனையும் வாழ விட மாட்டீங்க. அது சிம்மத்தை கண்டா ஏண்டா இப்படி, இதுதான் தோணும் சிம்மத்துக்கு. நான் கொஞ்சம் வளர்ந்து வரேன், நானாக சொந்த உழைப்பில் வரேன், ஆர்வத்தில் வரேன், வெற்றி பாலைவனத்தில் இருந்து அந்த பாலைவனத்தில் கொஞ்சம் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் சிம்மத்துக்கு எப்பயுமே வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்கூடிய சிம்மத்தை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சிம்மத்தை விமர்சனம் குடும்பத்தில் உள்ளவன் விமர்சனம் பண்ணுவான், வெளியில் கூட தேட வேண்டாம், குடும்பத்தில் உள்ளவன் விமர்சனம் பண்ணுவான். இந்த விமர்சனத்தெல்லாம் கேட்டாலே கண்டாலே டிப்ரெஷன் ஆகிடும். அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவன் திடீர்னு நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டை போடுவான் பாருங்கள், அது தெரிஞ்சு போடுறான்னா தெரியாமல் போடுறான்னே தெரியாது. அதுமாதிரி இந்த பிளாக் பண்ணுறவன், நம்மளை நிராகரிக்க, நம்ம ஒரு ஃபோன் பண்ணும் போது யாராவது எடுக்கலைன்னா சிம்மம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிங்கிலே எடுத்துடணும், அதிகபட்சம் 10 ரிங்கிலேயாவது எடுக்கணும். அவ்வளோ என்னையா எங்களை மதிக்காமல் போட்டிங்களா அப்படின்னு தோணும். ஆனால் விமர்சனம் மட்டும் பண்ண வந்துடுவான், அவனை கண்டாலே பிடிக்காது, அங்கே தான் டிப்ரெஷன். அதுமாரி சிம்மராசிக்காரர்கள் 2வது இடத்துல அவமதிக்கப்படுபவார்கள். அதிக இடத்துல அவமதிக்கப்படும் போது ரொம்ப டிப்ரெஷன். அது யாரெல்லாம் அவமதிக்கிறானோ வேணும்னே அப்படி டைரெக்டாக சந்திக்க போகும்போது நம்மள்ட்ட சந்திக்காமல் போயிடுவான். நேருக்கு நேர் சொந்தக்காரன் பார்ப்பான், சிம்மராசியை டைரெக்டாக கண்டுக்காமல் போவான். ஒரு தொலைதூரத்தில் 2 வீலரில் வராங்க, சிம்மராசிக்காரர் வந்துக்கிட்டு இருக்காரு, எதுக்கு சொந்தக்காரன் வரான் அப்படின்னா, அந்த சொந்தக்காரன் அவரை நேராக பார்ப்பான், அவருக்கு தெரிஞ்சிடும், உள்ளே வந்தோடனே தெரிஞ்சிடும். ஆனால் இவர் கண்டுக்காத, அண்ணா நீங்களா பார்க்கவே இல்லைண்ணே அப்படின்வான். என்ன தம்பி அன்றைக்கி நீ பார்த்துட்டு பார்க்காம போனான்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டான். இல்லைண்ணா நான் உங்களை பார்க்காம போவானா அப்படின்வான். என்ன பாப்பா உன்னை பார்க்காம போவேண்ணா பாப்பான்வான். சிம்மராசிக்காரர்களை அவமதிப்பாங்க. அந்த அவமதிக்கிறவங்களை பார்த்தாலே டிப்ரெஷன் துன்பத்துக்கு வந்துடுவாங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்க சிம்மராசிக்காரங்க. மதிப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மதிப்பு கொடுக்காதவர்களை கண்டால் சுத்தமாக பிடிக்காது, இம்மி அளவும் பிடிக்காது. அங்கே ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க.
ஏன்டா அழையா விருந்தாடியா கூட வந்துடுவேன், அழைச்சிட்டு மரியாதை கொடுக்காதவனை என்னடா சொல்கிறதுன்னு தோணும். பொறாமக்காரவங்க, துரோகம் செய்கிறவங்க, மரியாதை இல்லாதவங்க, இவங்களெல்லாம் கண்டாலே டிப்ரெஷன், துன்பம் இது கண்டிப்பாகும். இதை விட ரொம்ப ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த வெற்றியை தடுக்க நினைப்பவனை கண்டா சுத்தமாக பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், தெரிஞ்சவன், கட்சிக்காரன், அரசியல்வாதி, நம்ம வளர்றதை பார்த்துட்டு நம்ம வெற்றியை தடுக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னு பார்ப்பான். ஆனால் சிம்மத்தை எவன் எதிர்த்தாலும் அழிஞ்சு விடுவான். அதை நல்லா தெரிஞ்சுங்க. சிம்மத்தை எதிர்த்து அழிஞ்சு விடுவான். அவன் தொந்தரவு கொடுக்குற அத்தனை பேர் காலி. சிம்மத்தை இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, சிம்மராசிக்காரவங்களை தொந்தரவு கொடுக்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்க. ஒரு சிம்மராசிக்காரவங்களே இன்னொரு சிம்மராசிக்காரவங்கள தொந்தரவு கொடுக்க முடியாது. தொந்தரவு கொடுத்தா அவன் காலி, ஆட்டமே இல்லாமல் போடுவான், அட்ரஸே இல்லாமல் போடுவான். என்னங்க இப்படி? ஆமாம், இதான் அதில் சிம்மத்தோட பெரிய பலமே. சிம்மராசின்னு சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் தக்க வச்சு நிற்க முடியும் சிம்மத்தால். ஆனால் மற்றவங்களாலலாம் முடியாது. இந்த வெற்றியை தடுக்க நினைக்கிறவங்களை கண்டாலே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க சிம்மராசிக்காரவங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, வாக்குறுதியை மீறுபவர்கள், பொய் சொல்கிறவங்க, அது பொய்யான நண்பர்கள். ஐயா நீ பொய் சொல்லிட்டு போ, ஆனால் நண்பனாக பொய் சொல்லாத, வேண்டாம். உறவாக பொய் சொல்லாத, வேண்டாம். இதை கடுமையாக எதிர்ப்பவர்கள் சிம்மராசிக்காரர். என் வீட்டில் 3 வேளை சோறு, நீ இப்போ உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் தரேன், சம்பளம் தரேன், நல்லா இரு, ஆனால் என்கிட்ட நண்பனாக ஆயிட்டின்னா உண்மையாக இரு, பொய்யா இருக்காது. இங்கே உள்ளது அங்கே போய் சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே வந்து சொல்கிறது, அதுவும் வேண்டாம். நான் எவனுடைய புறணையும் நான் கேட்க விரும்பலை. எல்லாரை பற்றி எனக்கு தெரியும். நீ அங்கே உள்ளதை வந்து என்கிட்ட சொல்லலாம் வேண்டாம். என்கிட்ட உள்ளதை போய் இன்னொரு இடத்துல போய் சொல்லாத. பொய்யான நண்பனாக இருக்கிறவனை கண்டா எரிச்சிடுவாங்க சிம்மராசிக்காரவங்க. அங்கே தான் மிகப்பெரிய டிப்ரெஷன் ஆளாயிடுவாங்க, துன்பத்துக்கு ஆளாகுவாங்க. அது என்ன ஆகும்னா, அவங்க ரொம்ப தனிமைக்கு போயிடுவாங்க. இந்த நம்பிக்கையை உடைக்கிறவங்களை கண்டா செம்ம டிப்ரெஷன் ஆகி தனிமைக்கு போயிடுவாங்க. நிறைய நேரம் சிம்மராசிக்காரவங்க தனிமையில் இருப்பாங்க. சில நேரங்களில் சாப்பாடு கண்ட்ரோல்லாம் ஏற்பட்டுடும். அது வந்து ஒரு பெரிய விமர்சனங்கள். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கெடுத்தவங்க, அவங்க மேலே நம்பாதவங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டை குறைச்சிப்பாங்க, தன்னை வருத்திப்பாங்க. அதனால் எப்பேற்பட்ட இலக்கையும் எப்பேற்பட்ட எல்லையும் அவங்களால தாண்ட முடியும். அதனால தான் சிம்மராசிக்காரங்களோட வெற்றி என்னென்னா, இந்த சாமி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கதை, அந்த வில்லன் என்ன பண்ணுவார், தாமிரபரணி ஆற்றுல வந்து உள்ள அந்த ஒரு சீன் வரும். அது வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே வந்து நீச்சல் அடிப்பார், உள்நீச்சலாக பொத்தி, அதாவது மூக்கை பொத்திட்டு உள்ளே இருப்பார். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் வெளியில் வருவார். அது மாதிரி சிம்மராசிக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி தன்னை காயப்படுத்திப்பாங்க, தன்னை அடக்கிப்பாங்க. இதுதான் சிம்மராசி. மற்றவங்கள காயப்படுத்த அவங்களுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் சிம்மராசிக்காரவங்க கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரவங்க நம்பிக்கை உடைக்கிறவங்கள கண்டால் கண்டிப்பாக டிப்ரெஷன், துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. இவங்க அடுத்தது இவங்கள்ட்ட பெரிய மைனஸ். சிம்மராசிக்காரவங்க என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஆசைப்படுங்க, தயவுசெய்து ஆசைப்படுங்க, அதுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அங்கீகாரமான ஆசை உங்களுக்கு உண்டு, அதில் நம்பிக்கை தளராதிங்க. நம்பிக்கையை மட்டும் சிம்மராசிக்காரங்க விட்டுடாதீங்க. தோல்வி பயமே உங்களுக்கு வரக்கூடாது. தோத்துருவோம் கிடையாது. ஒரு இடத்துல நீங்கள் நினைக்கிற வெற்றி கிடைக்காம வேணால் போகலாம், அது தோல்வி கிடையாது. தோல்வினா என்ன? ஒரு மனுஷன் ஃபெயில் ஆகுறது வேற, 100 மார்க்குக்கு 50 மார்க் எடுக்கிறது வேற. 50 மார்க் எடுத்தவன் ஃபெயில்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஃபெயில் வேற. ஃபெயிலியர் சப்ஜெக்ட் கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரை. ஆனால் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பொறுமை. சில விஷயத்தை கட்டுப்படுத்திக்கிறதுனாலையும், சில எண்ணங்களை கட்டுப்படுத்திக்கிறதுனாலையும், சில பிடிவாதமாக இருக்கிறதுனாலையும் சிம்மம் முன்னேற முடியும். ஆனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க, அங்கே டிப்ரெஷனுக்கு நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திப்பீங்க. அதேமாதிரி உங்கள் உணர்வுகளை மறைச்சிடாதீங்க, அங்கே தான் டிப்ரெஷன் அதிகமாகிடுது. உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க. நான் இந்த இடத்துல இப்படி யோசிக்கிறேன், நான் உன்னை இப்படி நினைக்கிறேன், நீ என்கிட்ட இப்படி நடந்துக்குன்னு ஒரு நிமிஷம் ஒருத்தவன்ட்ட பேசிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு லாபம்.
அதை விட்டுட்டு உங்கள் உணர்வுகள் நீங்களே வந்து என்னை புரிஞ்சிக்கல நீங்கள் சொல்கிறதுல நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. அதுவும் டிப்ரெஷன், துன்பத்துக்கு காரணமாயிடுது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசி ரீதியாக யார் எதிரி? நான் தான் சொன்னேன், சிம்மத்துக்கு சிம்மமே எதிரி. சிம்மராசிக்காரங்களே ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்களே அவங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. சிம்மத்துக்கு ரிஷபம் எதிரி, சிம்மத்துக்கு ரிஷபம் எதிரி, சிம்மத்துக்கு சிம்மம் எதிரி, சிம்மத்திற்கு கன்னி எதிரி, சிம்மத்திற்கு துலாம் எதிரி. இதில் என்னன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மம், முதல்ல சொல்கிறது ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்கள் சிம்மத்திற்கு எதிரி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மமும் எதிரி, 5 பேராயிடுறான். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 5 பேர்கிட்டையும் 5 விதமான போர்க்குணங்களை தாங்க வேண்டிய கட்டாயம் சிம்மத்துக்கு உண்டாகும். அப்படா இப்படி அந்த பீஷ்மர் மாதிரி தான் சிம்மம். இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூரியனை அதிகமாக வழிபாடு பண்ணணும். சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, பண்ணுங்க. ரொம்ப முறைப்படி செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் சூரியனை பார்த்து வணக்கமாவது வைங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் பணிவை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தீர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களை கண்டு ஏமாறாதீங்க சிம்மராசிக்காரர்கள். உங்கள் கூட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை டவுன் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்தில் நல்ல அறிஞர்களை, நல்லவர்களை கையில் வச்சுக்கோங்க. பொதுவாக சிம்மராசிக்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனையே பக்கத்தில் இருக்கிறவன், கூட்டத்தில் இருக்கிறவன். அவங்க நம்மளை நல்லது செய்கிற மாதிரியே கெட்டது பண்ணிவிடுவாங்க. நீங்கள் உங்களை நம்பணும். சிம்மராசிக்காரவங்க அவங்கள நம்பணும், இன்னொருத்தவங்களை நம்பி பயணம் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, ஞானம் தெரிஞ்சவங்க பக்கத்தில் கையில் வச்சிங்க. சிம்மத்தை பொறுத்தவரை நிறைய நேர காலங்கள் அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் டிப்ரெஷன்லேருந்து விலகுவீங்க. தண்ணி நிறைய குடிங்க, டிப்ரெஷன் உங்களுக்கு விலகும். உங்கள் மனசை, உடம்பை கூலாக வச்சு, கூலிங். பிடிக்காத இடத்துக்கு போகாதீங்க, டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஸ்மெல் வரைக்கும் உங்களுக்கு ஒத்து வராது, சில ஸ்மெல்லாம் வரைக்கும் ஒத்து வராது. என்ன பண்ணுறது? அதை ஏற்றுக்கலான்னு முதல்ல போயிடுவீங்க, அதில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுவீங்க. அதனால் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் உங்களை பார்த்துக்குங்க சிம்மராசிக்காரர்கள். இதுக்கு நீங்கள் சூரியனை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சிவனை பிடிச்சிங்க. சிவ 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 சிவன்னு டெய்லி 16 தடவை சொல்லுங்கள். காலையில் 16 தடவை, சாயந்தரம் 16 தடவை சிவ 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 சிவன்னு சொல்லுங்கள். சிம்மராசிக்காரவங்க சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் டிப்ரெஷன்லாம் குறையும், அப்படியே சல்லுன்னு குறையும். ரொம்ப பிடிக்கலன்னா எங்கேயாவது வாக்கிங் போங்க, செப்பல் இல்லாமல் போங்க. சிவன் கோயிலுக்கு போய் சுற்றுங்க, கூட்டம் இல்லாத சிவன் கோயிலுக்கு போங்க, ஒரு 11 சுற்று சுற்றுங்க, வாக்கிங் போங்க, சிவாலயத்தை சுற்றி வாங்க. செப்பல் இல்லாமல் எங்கேயும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிப்பார் சிம்மராசிக்காரன். டிப்ரெஷனாக இருக்கும்போது குறைஞ்சிரும், சல்லுன்னு குறையும். தண்ணி நிறைய குடிங்க. சூரியனை வணங்குங்க, சிவனை வணங்குங்க. ஒரு சிரிப்பு ஒன்று கையில் வச்சிங்க, புன்னகை, பணிவு தான் உங்களுடைய பெரிய பலம். ஒருத்தவனை நேரடியாக எதிர்க்கிறத விட அவனை பணிவாக எதிர்க்கிறது நல்லது. பணிவாக அவனை தக்க வச்சுக்கிறது நல்லது. நல்லது நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் சகலத்தையும் கொடுப்பான். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.